நம்ம எல்லாருமே முதல் ப்ரோமோல பாத்திருப்போம். விஷால் சீசன் 7ஓட டிடிஎஃப் வின்னர் விஷால் வந்து உள்ள வந்துட்டாரு. இப்ப லைவ்ல பாத்தீங்கன்னா அவர் தான் உள்ள வந்துட்டாரு. உள்ள வந்தோன்னா அந்த சௌந்தர்யாக்கு வந்து அந்த சாங்க போட்டோன்னு இருக்குது பாருங்க, அந்த அழுவாச்சி அச்சோ தாங்க முடியல. அப்படியே எப்படியோ யாரோ செத்து போன மாதிரி உட்காந்து அழுகுற மாதிரி அழுவுது. என்னடா டே, ஒரு பாட்டு தாண்டா போட்டாங்க, இதுக்கு போய் எதுக்குடா அழுகணும்? அப்படியே ஒரு 2-3 வருஷமா வந்துட்டு பாக்காததை பாத்துட்டானுங்க. அதனால அங்க அழுதுகிட்டே வராங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க உள்ள வந்தானே விஷால்னு அப்படியே கட்டி பிடிச்சி கதறல் போட்டாப்ல. அண்ட் அப்படி இப்படின்னு ரொமான்ஸ் எல்லாம் வந்துட்டு, ஏன்னா பிக் பாஸ் சீசன் 8 வந்துட்டு ரொமான்ஸுக்கு போயிட்டாங்கல்ல. இப்ப பாத்தீங்கன்னா என்னதான் சொல்றதுன்னு தெரியல. 2வது ப்ரோமோ பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ கூட ஓகே, 2வது ப்ரோமோ பார்த்தோன்னா நான் கதறிட்டேன். என்னடா லவ்வா உள்ள கொண்டு வந்து நுழைக்கிறாங்க, இதுல என்னடா லவ்வும் உள்ளுக்குள்ள கொண்டுகிட்டு வரீங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சௌந்தர்யா வந்து ப்ரொபோசல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. ஓகேங்களா, அந்த மைதா மாவுல வந்து ஏதாச்சும் எழுதி அந்த ப்ரொபோசல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அண்ட் அதை வந்து அவங்க அப்பாட்ட பர்மிஷன் வாங்கணும்ல, பர்மிஷன் வாங்கவே இல்லை அவங்க அப்பா இருக்கும்போது. அதனால கேமரா முன்னாடி போயிட்டு, அப்பா உங்களுக்கு நான் சொன்னா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், இப்போ வந்துட்டு நான் ஒரு காரியம் பண்ண போறேன். என்னடா காரியமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லாமே ஷாக்கிங். ஜெஃப்ரிலாம் என்ன காரியமா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு கேட்டான். காரியம்லாம் இல்ல, இப்போ ஒண்ணு நான் சொல்ல போறேன், அது வந்துட்டு நீங்க வந்துட்டு எனக்கு உங்களுக்கு பிடிக்கும், நீங்க ஏத்துக்கிறேன், நான் உங்களுக்கு நான் எனக்கு பிடிச்சதான் உங்களுக்கும் பிடிக்கும், நான் ஆசைப்பட்டதான் நீங்க எதா இருந்தாலும் செய்வீங்க, நான் தப்பாலாம் ஆசைப்பட மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து கதையா கட்டிட்டு இருந்தாங்க. ஆசைப்பட்டது எதுவும் தப்பா போகாது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு சௌந்தர்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க கேமராக்கு முன்னாடி. அப்பா அளவுக்கு வந்து ஒத்துக்கோங்க, நான் வந்து ஏதாவது மேரி மீன் வந்து ஒரு இது வந்து சொல்ல போறேன், அதை வந்து ஒத்துக்கோங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து கெஞ்சி இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தலைவர் உள்ள வந்து செம்ம வைப்புங்க. எனக்கு தலைவர் வந்து சீசன் 7 பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் விஷ்ணுவை. ஆனா ஃபயரு பாசம் காமெடி எல்லாமே நான் வந்துட்டு அடிக்ட். ஓகேங்களா, எனக்கு பேசிக்காவே வந்துட்டு விஷ்ணு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்துட்டு பேசுற பேச்சு, காமெடி பண்றது, அந்த வைப்பு அதெல்லாம் வேற லெவலு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீபக் வந்துட்டு தீபக்கோட ஃப்ரெண்டு வந்துட்டு உள்ள வந்திருந்தாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா வெங்கட் அப்படிங்கிறது சிங்கம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு உள்ள வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் ரயானுக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க, ஏன் ப்ரோ நீ இப்படி இருக்க, ஏன் சைலண்டா இருக்க, முன்னாடி மாதிரி இது வீட்டுல சொல்றாங்கன்னா அதை ஏத்திட்டு அதுல என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதை சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க 2 பேத்துக்குள்ள என்ன சண்டை அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சௌந்தர்யா வந்துட்டு கேக்குறாங்க. என்னதான் சண்டை, ஏன் பேசாம இருக்கீங்க, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க அப்படிங்கிற அளவுக்கு அது ஒண்ணு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஒரு தலைவர் வந்துட்டு நம்ம ராணு வந்துட்டு ஒண்ணு சொல்லியிருந்தானா, இவரு உன்னிப்பா கவனிச்சிருக்காரு. ஏன்னா டைட்டில் வின்னர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீசன்ல ஏ அண்ட் அடுத்த எம் ஆரம் அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்துட்டு சீசன் வந்துட்டு இருக்கு. எப்படின்னா ஏல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ அண்ட் 2வது லெட்டர் சீசன் 2ல வந்து 2வது லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஆறு, அந்த சீசன் 3ல வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எம், அந்த மாதிரி வந்துட்டு இந்த அப்படியே இந்த ஒரு 3 சீசன், அடுத்த ஒரு 3 சீசன், அடுத்த ஒரு 3 சீசன் ஏஆர்எம்ல வந்துட்டு வந்துருக்குமா. போன சீசன்ல வந்துட்டு நம்ம அர்ச்சனாவா, இந்த சீசன்ல வந்துட்டு ஆறு ராணுவ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவரு ஒரு கெஸ்ட் பண்ணி வச்சிருப்பானா. மிச்சப்படி எல்லாத்தையுமே வந்துட்டு கிளின்னு புட்டு வைக்கிறாப்ல. நம்ம முத்துக்குமாரன் 1 மினிட்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு பிளாஸ்ட் பண்ணிவிட்டு இவரு மட்டும் அவர் ஹைலைட் பண்ணிக்கிட்டாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜாகல் வந்து குயின், வேற லெவல் குயின், ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி, பெரிய இருக்கிறதே சைலன்ஸ் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ஜாகல் வந்து அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அதை சொல்றாங்க. இங்க வந்துட்டு பவித்ரா வந்துட்டு இந்த வீட்லயே வந்து இவங்கதான் வந்துட்டு ஏஞ்சல், பயங்கரமான ஏஞ்சல் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சூப்பரா சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா வந்து சொல்றாங்க, இது மாதிரி நீ வந்துட்டு டாஸ்க் எல்லாம் நல்லா தான் விளையாடுற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. நான் எங்கடா டாஸ்க் விளையாண்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாஸ்க்ல இருந்து எல்லாமே வந்துட்டு சூப்பராகவே பண்ணிட்டு இருக்க, இப்ப இருக்க மாதிரியே எல்லாமே பண்ணிட்டு, இது வந்து ரியாலிட்டி ஷோ, நீ வந்து டாஸ்கை தாண்டி வேற ஏதாச்சும் பண்ணணும், டாஸ்க்ல இருந்துட்டு வேற வெளியில இருக்கும்போது ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதை ஒண்ணு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்புறம் வந்துட்டு நிறைய இது வந்துட்டு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காங்க, நீ சூப்பரா விளையாடுற, ரியாக்ஷன்லாம் புதுசா கொடுக்குற அப்படிங்கிற அளவுக்கு நிறைய இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ட் ப்ரப்போஸ் பண்றாங்க. அந்த ஒரு பிளேட்ல வந்து நம்ம விஷால் வந்து மேரிமி அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருப்பாரு. அந்த அதனால மைதா மாவுல எழுதி மேரிமின்னு ப்ரப்போஸ் பண்றது நான் ஆல்ரெடி ப்ரோமோலயே நம்ம பார்த்திருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு பயந்துகிட்டே இருந்தாப்ல தலைவர் விஷ்ணு, நான் எப்படி எங்க அப்பா வந்துட்டு உங்க அப்பா வந்து என்ன பின்னு செருப்பால அடிக்க போறாரு அப்படி இப்படின்ட்டு பயங்கரமா வந்துட்டு பயந்துகிட்டே இருந்தாப்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாய்ஸ்ட மட்டும் எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு, அதை நான் கூட்டு போய் தனியா பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. நான் என்னடா அப்படின்னு சௌந்தர்யா பத்தி எதுவும் நம்ம விஷால் வந்துட்டு பேசியிருந்தாரா, அதுல காலையிலே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு அட்ரஸ் பண்ணிட்டு போனாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு அந்த மேட்டரே வந்துட்டு மறுபடியும் வருது, இது மாதிரி பேசுறது, அது வந்துட்டு இப்ப பேசுவீங்க, ஆனா வெளியில போனதுக்கு அப்புறம் அது வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிரும், அதை வந்து இங்கே கரெக்ட் பண்ணிக்கங்க, இங்கே சாரி கேட்கறதா இருந்தாலும் சரி அதை ஒண்ணு வந்து சாரி கேட்டுக்காங்க விஷால சொல்ற மாதிரி. ஆனா அப்படியே பொதுவான ஒரு கருத்தை வந்து விஷ்ணு ப்ரோ வந்து சொல்லியிருந்தாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவ வந்து அந்த சௌந்தர்யா அந்த வாய்ஸ் வச்சு மாக்கிங் பண்றது அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வெளியில பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கு அப்படி இப்படின்னு பிராங்கா அடிச்சு விட்டுறாப்ல, அதெல்லாம் பண்ணாதீங்க, அது வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த இதனால மட்டும் தான் அவங்க உடஞ்சு போயிருக்காங்க, அதுலயே நீங்க வந்துட்டு மாக்கிங் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்துட்டு அம்பலத்திட்டு இருந்தா ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்துட்டு கோவா எங்கும் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் தானா சேர்ந்த கூட்டமும் நல்லா இருக்கு, அப்படி இப்படின்னு எல்லாமே வந்துட்டு
செம்மையா இருந்துச்சு. அவர் வந்ததும் வேற மாதிரி வைபா இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு ப்ரோ வந்துட்டு அவர் சீசன் சரி, இந்த சீசன்ல சரி தரமா வந்து உள்ள வந்து செஞ்சு விட்டு போயிட்டு அப்படின்னு தான் சொன்னோம். எல்லாத்த பத்தி ஒவ்வொரு ரிவ்யூ வந்துட்டு சொல்லிட்டே இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து ஜாக்லின் கேட்டாங்க கோவா கேங் எப்படி இருந்துச்சுன்னா பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் திட்டு பிரியாணி அண்ட் தீபக்கை பத்தி சொல்லியிருந்தாங்க. அந்த பிரியாணி செஞ்சுட்டு இருக்கும்போது தீபக் வருவாரு, எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. மக்கள் ஆர்வமா இருந்தாங்க. ஆனா வந்துட்டு நீங்க கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது நிறைய இது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு சூப்பரா வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த இதுதான் விஷ்ணு ப்ரோ வந்துட்டு செம்மையா வந்துட்டு வைப் பண்ணிட்டு போனாரு அப்படிங்கிறது தான் சொல்லணும். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பரா வந்துட்டு பேசிட்டு இருந்து எல்லாமே தரமா பண்ணிட்டு போயிட்டாப்ல. அண்ட் நீங்க இதை பத்தி என்ன ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சௌந்தர்யா விஷ்ணு ப்ரோ பேரிங் எப்படி இருக்குதுங்கிறது